2024 நவம்பர் மாதம் 21 இதே அரங்கில் என்னுடைய மகள் இருந்த வீடு நூல் வெளியிடப்பட்டது. சிவகுமார் அவர்கள் தான் முழு பொறுப்பை எடுத்து வெளியிட்டார்கள். மிகப்பெரிய வெற்றியை பெற்ற நூல். பெரும் பாய்ச்சலில் 6வது பதிப்பை கண்டிருக்கிற ஒரு நூல். 2500 படிகளுக்கு மேல் இதுவரை விற்று இருக்கிறது. அதில் வந்த லாபத்தில் ஒரு பைசா கூட அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அதெல்லாம் எனக்குத்தான். ஆனால் விழாவை அவர் தான் நடத்தினார். அந்த விழாவுக்கு பிறகு 2025 மே மாதம் மலைகளின் காதலனான நான் மேற்கு தொடர்ச்சி மலையிலே இடுக்கி மாவட்டத்தில் கேரளாவிலே பரந்தன்பாறை என்கிற இடத்திலே சுற்றி பார்க்க உற்சாகப்பட்டு போன போது என் கால் இடறி விழுந்து அந்த மலைச்சேரியிலே உருண்டு என் முதுகெலும்பிலே 3 இடங்களையும் நான் உடைத்துக் கொண்டேன். 3 மாத காலம் படுக்கையில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு வருது. அப்போதெல்லாம் உருளும் போது நினைத்தேன், நமது கடைசி விழா மகளிர்ந்து விடுதான் என்று நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு வேகம், அவ்வளோ ஒரு வேதனை. ஏன்னா இன்னும் ஒரு துள்ளி இருந்தால் நான் 1000 அடி பள்ளத்திலே விழுந்திருப்பேன். ஒரு சுக்குநாரி புல் என்று மலைவாசிகள் சொல்லுகிற, கோதைப்புல் என்று சொல்லுகிற, லெமன் கிராஸ் என்று ஆங்கிலத்தை சொல்லுகிற அந்த லெமன் கிராஸ் புல்லை பிடித்து கொண்டு நான் தப்பித்தேன். அதுக்கு பிறகு நான் மீண்டும் எழுந்து வந்து செந்தில் பிரசாத் அவர்களோடு கடந்த டிசம்பர் மாதம் மீண்டும் அந்த மலைப்பகுதிகளுக்கு விடாப்பிடியாக சென்று இந்த புத்தகத்தை அந்த மலைப்பகுதியில் அங்கங்கே வைத்து படம் எடுத்து கொண்டு திரும்பினேன். ஏனென்றால் நான் மீண்டும் வந்துவிட்டேன் என்பதை இந்த சமூகத்துக்கு சொல்வதற்கான செய்தியாக அதை நான் பார்த்தேன். அதற்கு பிறகுதான் இங்கே இந்த நிகழ்ச்சி ஏற்படானது. அந்த நிகழ்ச்சிக்குள் நான் எழுதியிருப்பேன், என்னுடைய கண்ணாடி இன்னும் அங்கே தான் இருக்கிறது. ஒரு கோணத்தில் அந்த மலையை பார்த்து கொண்டிருக்கிறது. என்னுடைய செருப்புகள் இரண்டும் இன்னும் அங்கே தான் இருக்கின்றன. ஏதோ எங்கேயோ நடந்து கொண்டிருக்கிறது. நான் இங்கே வந்து விட்டேன். காணுயிரை காப்பாற்ற வேண்டிய, காடுகளை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம். இந்த விழா ஒரு நன்றி சொல்கிற விழா என்று கூட நான் சொல்லுவேன். கடைசியில் இருப்பவர் செந்தில் பிரசாத், என் மகன் போன்றவர், என் நலன்களில் அக்கறை கொள்பவர், என்னை பாதுகாப்பவர். என் அப்பா இருந்தால் நான் செய்ய மாட்டேன் ஐயா என்று என் எழுத்துக்களை தாங்கி பிடிப்பவர், என்னை தாங்கி கொடுப்பவர். இந்த விழாவில் அவருடைய பங்களிப்பு மிக 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 அதிகம். சிறந்த ஒரு படிப்பாளி. பாரதி ஜெயராமன் தமிழ் மன்றம் என்கிற பெயரில் ஒரு அமைப்பை நிறுவி ஆண்டுதோறும் தமிழ் பணியாற்றுகிற இலக்கியவாளர் ஒருவருக்கு 25,000 ரூபாய் பணமுடிப்போடு சீர்வரிசையோடு சிறப்பு செய்கிற, பாரதியின் இல்லத்திலே வைத்து அதை செய்கிற ஒரு பெரும் பண்புக்கு சொந்தக்காரர். பாரதி இல்லத்தில் பாரதி பிறந்த அறையில் கடந்த ஆண்டு அந்த விருதை பெற்றவர் ஓவிய கவிஞர் அமுத பாரதி இங்கே வந்திருக்கிறார். நன்றி ஐயா, உங்கள் வருகைக்கு. 86 வயதிலும் இவ்வளவு தூரம் ஆவணிக்கு வந்திருக்கிறீர்கள். ஓவிய கவிஞர், அது சிறப்பாக ஒரு பணி. அது போன்று செய்திருக்கிறவர் என் நன்றிக்குரியவர் அன்பு இளவல் அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக ஐயா மயில்சாமி ஐயா துறை அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் வந்திருக்கிறார். 2009ஆம் ஆண்டு வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் 22ஆம் ஆண்டு தமிழ் விழாவிலே என் தலைமையிலே கவியரங்கு நடந்தது. அந்த கவியரங்கு நடந்த போது மிகப்பெரிய கவியரங்கம், பெருமளவில் எடுபட்ட கவியரங்கம். அந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியிலே 3 பேருக்குத்தான் அந்த எழுந்து நின்று கரவொலி எழுப்புகிறதை அந்த அமெரிக்க தமிழர்கள் செய்தார்கள். 3 பேர்களுக்கு தான் என்றால் ஒருவர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. அப்போதுதான் சந்திராயன் திட்டத்தை அவர் இயங்கியிருந்தார். அதற்கு பிறகு டாக்டர் எலின் ஷாண்டர் என்கிற ஒரு ஐரிஷ் நாட்டு விடுதலை போராளி பெண்மணி, ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட், அந்த அம்மாவுக்கு எழுந்துச்சு அந்த அம்மாவோட பேச்சு. அதற்கு பிறகு என் கவிதைக்கும் அவ்வாறே செய்தார்கள். இதல்ல செய்தி. நான் கவியரங்கம் படைத்து இறங்குவுடன் என் ஆணறிந்த அடுத்த தமிழறிஞர் மேடைக்கு போன போது என் கவியரங்கம் நடந்தது, எனக்கு அறிமுகமானவர், பழகியிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்ல மறந்துவிட்டார் என்று நான் நம்புகிறேன். ஒரு வார்த்தை கூட அந்த அமெரிக்காவில் என்னை குறித்து அவர் சொல்லவில்லை. அதற்கு பிறகு வந்த ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், முன்பின் அறிமுகமில்லாதவர், இங்கே ஜெயபாஸ்கரன் அவர்கள் கவிதையை கேட்ட பிறகு நான் என்ன பேசுவதுன்னு எனக்கு தெரியவில்லை என்று ஆரம்பித்தார். அப்போது அந்த கரவொலி இன்னும் கூடுதலாக எழுந்தது அந்த அரங்கத்தில். அங்கேதான் என் மனதை அவர் தொட்டார். அறிவியல் அறிஞர், தமிழ் வழி கல்வியிலே படித்தவர், தமிழை வலியுறுத்தி கொண்டிருப்பவர், மாணவர்களுக்கு சான்றாதாரமாக திகழ்கிறவர். வடசென்னை குறித்த பல செய்திகளை அவர் இங்கே சொல்லவில்லை, அதெல்லாம் எனக்கு தெரியும். டில்லி பாபு அறிவியல் அறிஞர் பணியாற்றுகிறவர், அவர் வடசென்னையிலே அடிக்கடி நூலை வெளியிடுவார். ஏவுகணையும் கொசுக்கடையும், ஏவுகணை என்பது என்ன அறிவியல் நூலாக வெளியிடுவார். அதையெல்லாம் நமது மயில்சாமி